ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் கடலை மாவு வச்சு 5 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1/4 கிலோ கடலை மாவுக்கு இவ்வளோ பொருட்கள் எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோடா மாவும் சேர்த்துக்கோங்க. அது கூட நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்காண்டி. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மிளகாய் அதெல்லாம் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா உருண்டு பிடிக்கிற அளவு இருந்தால் போதும். இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனப்புறம் அதுக்கப்புறம் இது சின்ன சின்ன ரவுண்டாக உருண்டை அந்த மாதிரி போட்டாலே போதும். நல்ல டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தப்போ இதை செஞ்சு தந்தால் நல்லா அவங்க பசிக்கு நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாவும் இருக்கும். நம்ம இதில் சோடா மாவுலாம் சேர்த்ததுனால நமக்கு ஈஸியாக வரும், நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா எல்லா சைடுமேவும் இந்த மாதிரி நல்லா பரட்டி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆரம்பிச்சிருச்சு. இதே கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சமையலில் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக அதை பண்ணிடுவாங்க. அதுவும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.